என் கண்ணுக்குள்ள கத்தாத நெஞ்சுக்குள்ள நச்சாத சொல்லே இங்க இருக்கான். என்னடா யாருக்குற? அதான் விட்டு போயிட்டாலே அப்புறம் என்ன தாழுவாங்க. யாரு அவளா? எவ்வளோ எவளான்னு கேட்டா எனக்கு என்ன தெரியும், நீ எத்தனை பேர் வச்சிருக்கேன்னு? என்ன விளையாடாதீங்கண்ணா, நானே போயிட்டான்னு சொல்லிட்டு. சரி, யாரு போயிட்டா? சின்ன வயசுல ஆசையா வாங்கினேன் OnePlusோட போனு. இப்போ 6 வருஷத்துக்கு அப்புறம் 6-7 வருஷத்துக்கு அப்புறம் போயிட்டாங்கண்ணா அவங்க. அதான் சிஓ டிசைன் அதெல்லாம் பாத்தீங்களா இல்லையா என்ன கேக்குறீங்க? அப்படியா? சரி சரி உட்கார், நீ எந்திரி தம்பி, நீ உட்கார். உட்காருப்பா, நீ உட்காரு. ஒரு அளவு கூட விட மாட்டேன் செல்லம், நீ உட்காரு. நான் வரேன், உனக்காக ஒரு விஷயம் வச்சிருக்கேன். என்னது இது? சைனீஸ் யூனிட்டோட பாக்ஸா? டேய், நாட்னு போட்டிருக்குடா. OnePlus Nord 6 டர்போ கிடையாது, இந்தியால லான்ச் பண்றாங்க. போய் சொல்லாதீங்கண்ணா. டேய் உண்மையாடா, நீ ஏன் ஸ்ட்ரெஸ் எடுக்கிற? நம்ம அன்பாக்ஸ் பண்ணி நீயும் பார்த்துக்கோ, அவங்களுக்கும் காட்டிடலாம். சரியா? உண்மையா? உண்மையா? ஓகே, அழுகாத. ஓகே, ஆரம்பிக்கலாம். போலாம், வா ஆரம்பிக்கலாம். ஸோ நான் அழுக மாட்டேன், நீ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஆரம்பிச்சிடலாம் அன்பாக்சிங்க. ஸோ OnePlus Nord 6ஓட பாக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு இப்போ கொஞ்சம் ரியல்மி பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, பட் ரியல்மி பாக்ஸ் எல்லோவில் இருக்கும், இது ப்ளூவில் இருக்குது. ஸோ OnePlus Nord 6னு போட்டிருக்காங்க, 6ன்னு இருக்குது. இங்கே டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எனிவே இது ஓப்பன் பண்ணுவோம். இப்போ OnePlusோட அந்த ஃப்ளோ, அன்பாக்சிங்கோட ஃப்ளோ ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஆஹா, ஒரு நல்ல குவாலிட்டியான சிலிகான் கேஸ் கிடச்சிரும் உங்களுக்கு. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குவிக் ஸ்டார்ட் கைட். ஓகே, அண்ட் இங்கே இருக்குது நம்ம ஃபோன். பட் வில் டேக் அ லுக் அட் இட். அதுக்கடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 80 வாட் சூப்பர் வூக் சார்ஜர் கிடச்சிரும் உங்களுக்கு. டைப் A டு டைப் C கேபிளும் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம சிம் இஜெக்டர் டூல். ஓகே, எல்லாத்தையும் சைடில் வச்சிரும். ஸோ ஓகே, பார்த்துருவோம் எப்படி இருக்குது OnePlus Nord 6 பார்க்குறதுக்கு. ஸோ இதுதான் Nord 6ங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் அப்படியே OnePlus 13sலேருந்து ஆரம்பித்த டிசைன், அதே டிசைனை கொண்டு வந்திருக்காங்க. OnePlus 15, 15R எல்லாத்துலேயுமே நம்ம பார்த்தோம். அதே மாதிரி டிசைன் வந்து உங்களுக்கு Nord 6லையும் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்ம Turbo 6ஓட அன்பாக்சிங் ரீசெண்டாக பண்ணும்போது கூட இதை பற்றி பேசணும். எனிவே, இப்போ Nord 5 கம்பேரிசனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் சின்ன ஃபோன் அப்படின்னு. அதுக்கான காரணம் வந்து சிம்பிள் தான். இதில் சின்ன டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ஸ்லைட்லி ஸ்மாலர். அதை பற்றி பேசுகிறேன். அண்ட் ஆஃப் கோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா மாடியூல் டிசைனை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்கொயர்க்கிள் கேமரா மாடியூல் கிடைக்கும் கம்பேர்ட் டு வெர்டிக்கல் ஒன். என்ன கேட்டிங்கன்னா எனக்கு ஆக்சுவலி இந்த டிசைன் தான் பிடிச்சிருக்கு. பட் இந்த கலர் நல்லா இருக்கு, மின்ட் கலர். அதே மாதிரி உங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸும் கிடைச்சிரும். ஸோ சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைபர் தான் இருக்கு, கிளாஸ் ஃபைபர் பேசிக்லி. ஃப்ரண்ட் டிஸ்பிளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் செராமிக் கார்ட் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க கம்பேர்ட் டு கார்னிங் Gorilla Glass 7i. ஸோ என்னது இது செராமிக் கார்ட் புதுசாக இருக்கு, கார்னிங் ஓடுது கிடையாது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லைங்க. OnePlus ஆக்சுவலி co-produce பண்ணிருக்காங்க with another glass manufacturing company. and OnePlus என்ன claim பண்றாங்கன்னா இதுல உங்களுக்கு Corning Gorilla Glass Victus Plus மாதிரியே scratch resistance-உம் drop resistance-உம் கிடைக்குமாமா. very interesting. anyway, இந்த வருஷம் ஒரு பெரிய upgrade compared to Nord 5 என்ன தெரியுமா உங்களுக்கு? IP65 ரேட்டிங்ல இருந்து இப்போ உங்களுக்கு IP66, IP68, IP69 and IP69K ப்ரொடெக்ஷனும் கொடுத்திருக்காங்க. and of course உங்களுக்கு வந்து military standard 8108 certification-உம் கிடைச்சிரும். so overall durability பொறுத்த வரைக்கும் தாறு பாருங்க. Nord 6ல வெச்சு செஞ்சுட்டாங்க OnePlus. வெரி குட். பட் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம்ல, பேசிக்கான டெஸ்ட் தான், இன்னும் பெருசாக உடைக்க போகிறது இல்லை. கீழே ஆக்சுவலி மேட் இருக்குது, ஸோ அதனால எதுவும் ஆயிருக்காது. பட் டென்ட்டு கிண்ட்டு விழுந்துச்சா, உடஞ்சுதா? நாட் பேட். ஓ பின்னாடி ஐயோ பயந்துட்டேன். ஸ்க்ராட்ச் கிச்சு பட்டிருக்காரு. இல்லை இங்கே பாருங்களேன், லைட்டாக என்னமோ பட்டிருக்க மாதிரி இருக்குது. பட் அது தடவுனா போகுது. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ ஓவராலாக டியூரபிலிட்டி பொறுத்த வரைக்கும் வெரி குட் ஃபோன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேலே வால்யூம் பட்டன் இருக்குது, வால்யூம் ராக்கர் இருக்குது, மேலே இன்ஃப்ராரெட் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளஸ் கீ கிடச்சிரும். Nord 5லையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அது கீழே Type C 2.0 போர்ட் இருக்குது, ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க, ஆஃப்கோர்ஸ் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் இருக்குது வித் த இயர்பீஸ் அண்ட் சிம் கார்ட் ட்ரே கிடச்சிரும் உங்களுக்கு. டூவல் நானோ சிம் கார்ட் சப்போர்ட் கிடச்சிரும். ஸோ ஓவராலாக டிசைன் அண்ட் பில்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்டர்டியான ஃபோன் பண்ணியிருக்காங்க. பட் டிசைன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். பட் ஐ ஸ்டில் லைக் இட். இன் ஹேண்ட் ஃபீல் ஆக்சுவலி நல்லா இருக்குது. ஒரு விஷயத்தை பண்ண மறந்துட்டோம், நம்ம வெயிட் செக் பண்ணிடுவோம். ஹெவியாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இந்த வருஷம் they've given a much larger battery compared to OnePlus Nord 5. அதை பற்றி பேசுவோம். பட் 3, 2, 1 ஓகே செக்.
எனக்கு தெரியும் ஆக்சுவலி வெயிட் 218.6 கிராம். ஸோ எஸ் க்ளோஸ் டு 220 grams. பட் நல்ல வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கிறதுனால அந்த வெயிட் வந்து உங்களுக்கு அதிகமாக ஃபீல் ஆகாது யூஸ் பண்ணும்போது. ஓகே, அடுத்து நம்ம டிஸ்பிளே ஸ்விட்ச் ஆன் பண்ணிடுவோம். அதுக்குள்ள நான் குவிக்லி ஸ்பெக்ஸ் சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு பேசிக்லி வந்து ஒரு 6.78 inch 1.5K AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வருஷம் ரிஃப்ரெஷ் ரேட்டை 144 ஹெர்ட்ஸ்லேருந்து 165 ஹெர்ட்ஸுக்கு பம்ப் அப் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 165 FPS நீங்கள் சில கேம்ஸ் விளையாடும் போது 165 ஹெர்ட்ஸ் உங்களுக்கு வந்துடும். பட் சிஸ்டம் யூஐல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் தான் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு PWM dimming rating 3840 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா பீக் பிரைட்னஸ் வந்து HPM மோட்ல இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 1400 இருந்து இப்போ 1800 பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு HDR பீக் பிரைட்னஸ் வந்து 3600 nits கிடைச்சிரும். HDR வீடியோ பிளேபேக் சப்போர்ட் வந்து யூடியூப்லயும் கொடுத்திருக்காங்க, நெட்ஃபிளிக்ஸ்லயும் உங்களுக்கு கிடைச்சிரும். அண்ட் டிஸ்பிளேல பெசல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்லிம் பெசல்ஸ். அண்ட் டிஸ்பிளேயோட டியூனிங் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா பண்ணிருக்காங்க. ஆப்டிகல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடைச்சிரும். ஹாப்டிக் ஃபீட்பேக் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க கம்பேர்ட் டு Note 5. ஸோ ஓவராலா டிஸ்பிளே குவாலிட்டி ஐ ரியலி லைக் இட். பெருசா இந்த பிரைஸ் ரேஞ்சில் குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஆனா இருக்கிறதுல பெரிய அப்கிரேட் என்ன தெரியுமா இந்த போன்ல? இதோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா Snapdragon 8 Gen 4 உங்களுக்கு கிடைச்சிரும். ஏன்னா லாஸ்ட் இயரே Snapdragon 8 Gen 4 வர வேண்டியது வித் OnePlus Nord 5. ஆனா இந்த வருஷம் தான் கொடுத்திருக்காங்க வித் OnePlus Nord 6, which is okay. அண்ட் உங்களுக்கு ரெண்டு வேரியன்ட்ஸ் இருக்குங்க, 8/256GB and 12/256GB. இதுல உங்களுக்கு வந்து UFS 3.1 ஸ்டோரேஜ்ல இருந்து அப்கிரேட் பண்ணி UFS 4.1 ஸ்டோரேஜ் பண்ணிருக்காங்க அப் ஃப்ரம் Nord 5. சோ நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ரீட் ரைட் ஸ்பீட்ஸ்ல அப்கிரேட் இருக்கு, Antutu ஸ்கோர்ல அப்கிரேட் இருக்கு, Geekbench ஸ்கோர்ல அப்கிரேட் இருக்கு. CPU throttle performance கூட நீங்க பாத்தீங்கன்னா 76% CPU throttling ஸ்டெபிலிட்டி கிடைச்சது எங்களுக்கு. GPU பெர்ஃபார்மன்ஸும் தாறுமாறா இருக்கு. இன்ஃபேக்ட் நாங்கள் கேமிங் பண்ணி பார்த்தப்போ ஆர்க் நைட்ஸ், என்ஃபீல்ட், wuthering waves இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. அண்ட் உங்களுக்கு பெரிய வேப்பர் கூலிங் சேம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த OnePlus 15 சீரிஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ண OP கேமிங் கோர் கூட உங்களுக்கு இதுல கிடைச்சிரும். ஸோ பேசிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா சூப்பர்வா பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங் பண்ணிருக்காங்க. எஸ்பெஷலி நீங்க BGMI COD அந்த மாதிரி கேம்ஸ்லாம் 165 FPS ஆடலாங்க இந்த போன்ல. அது நல்லா சாலிடா ஆடலாம். அது மட்டும் இல்ல, ஜென்ஷன் இம்பாக்ட்ல நீங்க 120 FPS வித் ஹைப்பர் ஃப்ரேம் ரேட் ஆடலாங்க. இட் இஸ் வெரி குட். பெர்ஃபார்மன்ஸ் சொல்லவே வேண்டாம், பிச்சு மேஞ்சிருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சில் ஐ திங்க் இப்போதைக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃபோன்ஸ் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன். அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரியே நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் ஓய்யோ சான்ஸே இல்லை. 9000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சிலிகான் கார்பன் பேட்டரி தான், அப்கிரேடட் ஃப்ரம் 6800 mAh. ஸோ இந்த 9000 mAh பேட்டரியில் உங்களுக்கு ஈஸியாக 2 நாள் பேட்டரி லைஃப் கிடைச்சிடும். அது மட்டும் இல்லை, இந்த 9000 mAh பேட்டரி வச்சு அவங்க ரிவர்ஸ் வயர்ட் சார்ஜிங் சப்போர்ட் 27 வாட்ல கொடுத்துருக்காங்க. ஆமாம், இதுக்கு முன்னாடி இன்னொரு ஃபோனில் 27 வாட் ரிவர்ஸ் வயர்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்கல்ல, அது எந்த ஃபோனுன்னு நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் கெஸ் பண்ணி சொல்லுங்க. கெஸ் பண்ணி என்ன, எங்க பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும். அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா 80 வாட் நான் சொன்ன மாதிரி சார்ஜர் பாக்ஸ்ல இருக்கு. அண்ட் சார்ஜிங் கூட 80 வாட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. பட் ஆஃப் கோர்ஸ் நீங்க ஒரு 9000 mAh பேட்டரியை 80 வாட் சார்ஜர் வச்சு சார்ஜ் பண்ணீங்கன்னா 6800 mAh பேட்டரியோட கொஞ்சம் அதிக டைம் எடுக்கும். ஸோ கீப் தட் இன் மைண்ட். ஸோ ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்டரி ஆசம். நெட்வொர்க் கேப்பபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே இருக்குங்க. தேவையான 5G பேண்ட்ஸ் இருக்கு, Wi-Fi 7 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, Bluetooth 6 சப்போர்ட் இருக்கு, NFC சப்போர்ட்டும் உண்டு. சரி, கேமராஸ் நான் ஒரு நல்ல விஷயம் சொல்ல விரும்புறேன். இங்க தேங்க்ஃபுல்லி ஹார்ட்வேர் Turbo 6ல இருக்கிற மாதிரி கொடுக்காம Nord 6க்கு அப்கிரேட் பண்ணிருக்காங்க தேங்க்ஃபுல்லி. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா பிரைமரி கேமரா சேம் 50 MP Sony Litia 600 சென்சர் கொடுத்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா இருக்குங்க, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்திருக்காங்க. என்ன ஃப்ரண்ட்ல வந்து 50 MP ஆட்டோ ஃபோக்கஸ் கேமரா இருந்துச்சு போன வருஷம், இந்த வருஷம் 32 மெகாபிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. சோ கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா பிரைமரி கேமரா வச்சு நாங்க சில போட்டோஸ் எடுத்தோம். டே லைட்ல நல்லா இருக்கு, ஆனா கொஞ்சம் ஓவர் ஷார்பன் பண்ணுது. அதே மாதிரி லோ லைட்லயும் கொஞ்சம் ஓவர் ஷார்பன் பண்ணுது. HDR பெர்ஃபார்மன்ஸ் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. ஸ்கின் டோன்ஸ் அண்ட் கலர் வந்து அவ்வளோ நல்லா இல்லை, இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். அண்ட் அல்ட்ரா வைட்ல பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. என்னதான் 8 மெகாபிக்சல் கேமரா இருந்தாலும் ஆல்கோரிதம்ல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நல்ல போட்டோஸ் எடுக்குது. அது நல்ல, சோ தட்ஸ் a good job. செல்ஃபில நீங்க பாத்தீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் இல்லாதது ஒரு பெரிய பிரச்சனையா போச்சு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸோட டீடைலோட எடுத்திருந்தா பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. பட் ஸ்கின் டோன்ஸ் ஓரளவு பரவாயில்ல. அண்ட் HDR செல்ஃபிஸ் ஓகே தான் சொல்லலாம். வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4K 60 FPS பிரைமரி கேமரா கிடைச்சிரும், which is nice. பட் செல்ஃபி கேமரா வச்சு உங்களுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் கிடையாது. So keep that in mind. And ultra wide வச்சு நீங்க 1080p 30 FPS ரெக்கார்ட் பண்ணலாம். So கேமரா பொறுத்த வரைக்கும் ஒரு சைட் கிரேட்னு சொல்லலாம் கம்பேர்ட் டு OnePlus Nord 5. நாங்க இந்த போன்ல எடுத்திருக்க போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் ஒரு G Drive லிங்க்ல போட்டு வச்சிருக்கோம். கண்டிப்பா போய் அங்க இருந்து சாம்பிள்ஸ் செக் பண்ணிக்கோங்க. நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு about OnePlus Nord 6 cameras. And finally software. சாஃப்ட்வேர் பத்தி அதிகமா பேசணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா உங்களுக்கே தெரியும் Oxygen OS 16 based on Android 16, bloatwareலாம் சுத்தமா
அதிகமாக கிடையாது. அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா OnePlus ப்ராமிஸ் பண்ணுறது 4 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ், 6 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ். அண்ட் Oxygen OS 16 எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். ஏன்னா Oxygen OSல உங்களுக்கு வந்து ஆசமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஐஃபோனில் இருக்கிற அந்த டைனமிக் ஹைலைட் மாதிரி ஃபீச்சர்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து லாக் ஸ்க்ரீன் வால்பேப்பர்ஸில் அந்த டெப்த் எஃபெக்ட்லாம் கொடுக்கும். வித் ஃப்ளக்ஸ் தீம்ஸ் 2.0, பேலட் அனிமேஷன்ஸ் 2.0 இருக்குது. ஸோ ஸ்மூத் அண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஸ்கேலபிள் ஐக்கன்ஸ் இருக்குது. இந்த மைண்ட் ஸ்பேஸ்ன்ற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க வித் ஜெமினா இன்டிகிரேஷன். அப்புறம் மற்ற ஏஐ ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். ஜெமினா சப்போர்ட், ஏஐ ரிஃப்ளெக்ஷன் இரேசர், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா Oxygen OS எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட்ஸ். ஸோ Nord 6 விலை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது எங்களுக்கு ஆக்சுவலி Nord 6 விலை தெரியல. பட் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தெரியுமா, ஃப்ரம் 35,000 to 40,000 rupeesக்குள்ள இதோட பிரைஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பேர்ட் டு Nord 5 பிரைஸ் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஓரளவு டீசெண்டான அப்கிரேட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ்ல அப்கிரேட் இருக்கு, பேட்டரியில் அப்கிரேட் இருக்கு, டியூரபிலிட்டியில் அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். கேமரால சைட் கிரேட்னு சொல்லலாம். அண்ட் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் சேம் டு சேம் வெரி வெரி குட். ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரைஸ் அப்கிரேட் எஸ்பெஷலி 2026ல இட் இஸ் ஜஸ்டிஃபைட். ஏன்னா இப்போ புதுசா விவோ ஒரு ஃபோன் லான்ச் பண்ணாங்க, விவோ V70 FEன்னு சொல்லிட்டு. அது 38,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் அதுல இருக்க சிப்செட் வந்து Dimensity 7360ங்க. இதுல அட்லீஸ்ட் 8s Gen 4 கொடுத்திருக்காங்க. எஸ், அதுல 200 மெகாபிக்சல் கேமரா இருக்கு. அதுல கேமரா பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கலாம். பட் ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் த OnePlus Nord 6 ஓட பேக்கேஜ் நல்லா இருக்கு. அது என்ன பொறுத்த வரைக்கும். அண்ட் OnePlus என்ன பண்றாங்கன்னா இந்த போனை வந்து ஆன்லைன் தான் வைக்க போறாங்களாமா. ஸோ கீப் தட் இன் மைண்ட். பட் ஓப்போ கூட அவங்க சேர்ந்து அவங்களோட சர்வீஸ் சென்டர்ஸை நம்பரை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ 400ல இருந்து இப்போ 600 மாறி இருக்கு. ஸோ விச் இஸ் நைஸ். அண்ட் லைஃப் டைம் கிரீன் லைன் வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிரச்சனையும் இல்லை இப்போ. ஸோ டிஸ்பிளேக்கு அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ நல்ல வேல்யூ ஃபார் மணி ஃபோன் ஒரு நல்ல பிரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு வேணும்னா ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் OnePlus Nord 6 இஸ் வெரி குட். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் OnePlus மேபி ட்ரஸ்ட் பண்ணி கூட வாங்கலாம். நீங்க என்ன, உங்களுக்கு என்ன தோணுது நீங்க சொல்லுங்க காமெண்ட் செக்ஷன்ல. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக்கு போடுங்க கிளிக்கு Trakin.